ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னால உங்களுக்கு என்ன ஆக வேண்டியது இருக்கு? அதனால தான் மட்டும் தட்டி பேசிட்டு இருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. மா, நீ என்னமா நிலைமை புரிஞ்சுக்காம பிரச்சனை பெருசாக்கிட்டு இருக்க? பின்ன என்ன கையல்? என்னவோ வட்டி முதற்கொண்டு திருப்பி கொடுப்பானா? நன்றி கட்டமா. அப்படிலாம் இங்க பாருக்கா, இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சரி, வா சொல்லி போலாம். எதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருடா. எதுக்கு? இவங்க இன்னும் பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேக்குறதுக்கா? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா அம்மா கூட பார்க்க மாட்டேன். ஏதாவது பேசிடுவேன். டேய், அம்மா பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் வாயெல்லாம் உடைச்சிடுவேன். தம்பி கூட பார்க்க மாட்டேன். யார்கிட்ட என்னடா பேசுற? கேவலமா என் பிரச்சனை வராத அப்புறம் வேற மாதிரி ஆயி பாத்துக்க. என்னடா பண்ணுவ? போலீஸ் திமிரெல்லாம் வேற எவங்கிட்டயாவது வெச்சுக்க. என்கிட்ட காட்டாத கொன்றுவேன். என்னைய கொன்றுவியா? போடா. சும்மா இருங்கப்பா ப்ளீஸ். பின்ன என்ன கையல்? அவன் பாட்டுக்கு திமிரா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பிரச்சனை பண்ணாதீங்க. அமைதியா இருங்க ப்ளீஸ். அன்பு 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 எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. என்ன நடந்தாலும் நாமெல்லாம் ஒரே குடும்பமா இருக்கணுங்கிறது தான் அப்பாவோட ஆசை. தனியா பிரிஞ்சு போறேன்னு அவரோட ஆசையை நிராசை ஆக்கிடாதடா. இந்த பாரு, இங்க இருக்கிற யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. நான் சொல்றேன்ல, உள்ள போ. யார் சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த குடும்பத்தோட சவகாசமே எனக்கு வேணாம். அவங்க தான் சொல்லிட்டாங்களே, அவங்க பொண்ணு நீங்க இருக்கீங்க, மூத்த பிள்ளை மூர்த்தி இருக்காரு, நீங்க பாத்துக்கோங்க. அவங்களுக்கு நீங்க 4 பேர் மட்டும் தான் பிள்ளை, நான் கிடையாது. டேய், அப்படிலாம் இல்லடா. வார்த்தையால சொல்லலனாலும் அவங்க பேசுறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அண்ணன் இப்பதான் சம்பாதிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு ஊரை தானே சுத்திட்டு இருந்தாரு. அப்ப அவர் சம்பாதிக்கல, குடும்பத்தையும் பாத்துக்கல. ஆனா அவருக்கு மரியாதை இருக்கு. அக்கா கொஞ்ச நாள் வேலை இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கும் மரியாதை கொடுக்குறீங்க. ஏன் எழில் மாமா கூட வேலை இல்லாம தானே இருந்தாரு, அவரையும் மதிக்கிறீங்க. ஆனா நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். எனக்கு ஏன் மரியாதை கொடுக்கலன்னு கேட்டா இவ்ளோ பேச்சு பேசுறீங்க. அது ஏன் தான் எனக்கு இன்னும் புரியல. அப்படி என்ன வேண்டாம்னு ஆகி போயிட்டேன். அன்பு, டேய், உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுடா. மாப்பிள்ள பத்தியோ கையில பத்தியோ இல்ல மூர்த்திய பத்தியோ பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. அவர் கோடீஸ்வர வீட்டு பையனா இருந்தாலும் எல்லாத்தையும் துச்சமா உதறி தள்ளிட்டு கையலுக்காக இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் கூட தான் பணக்காரங்கிற கர்வத்தோட இங்க இருக்கிறவங்க கிட்ட பேசினதும் இல்ல, பழகுனதும் இல்ல. அப்புறம் கையில பத்திலாம் நீ பேசவே கூடாது. அவ கால் தூசுக்கு கூட நீ சமமாக மாட்ட. மா, நீ சொன்ன மாதிரி மூர்த்தி பொறுப்பு இல்லாம தான் இருந்தான். ஆனா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட தான் சம்பாதிக்கிறாங்கிற கர்வம் அவனுக்கு வந்ததே இல்லடா. சம்பாதிக்கிறது கொஞ்சம் பணமா இருந்தாலும் அதுல குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு தான் அவன் யோசிச்சிருக்கான். இப்படி உன்ன மாதிரி நான் சம்பாதிக்கிறேன்னு தம்பட்ட அடிச்சுட்டு பெருமையெல்லாம் பேசினது இல்ல. இப்ப கூட நீ சம்பாதிக்கிற பணத்தை எனக்கு கொடுக்கலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைச்சுக்காத. அப்படி நினைச்சனா இந்த உலகத்துல உன்ன மாதிரி முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. நீ ஒத்த பைசா இந்த குடும்பத்துக்காக கொடுக்காம இருந்தாலும் பெத்த அம்மாக்கான மரியாதையும் கூட பிறந்தவங்களுக்கு பாசத்தையும் காட்டாம இருக்கேன்னு தான் பேசிட்டு இருக்கேன். அதானே பாசத்தோட மதிப்பு உனக்கு எங்க இருந்து புரிய போகுது? பொண்ணை பொறுத்த வரைக்கும் பணம் 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 மட்டும்தான். பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்க. அதுதான் உனக்கு முக்கியம்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டே நீ வாழு. மா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அன்பு, நான் சொல்றேன். போதுங்கா, நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. சொல்ல வேண்டியதுல அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. அவங்க பேசினதுலயே தெரியுது நான் அவங்களுக்கு தேவையில்லை, நீங்க மட்டும்தான் முக்கியம். அப்படிலாம் இல்லடா. இப்ப அவங்க மூத்த பிள்ளை சம்பாதிக்கிறாரு, அவர் அவங்கள பார்த்து பாரு. என்ன இலக்கரமா பேசுறீங்கல்ல? எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் அருமை உங்களுக்கு தெரியதான் போகுது. 3000 தான் கொடுத்தேன்னு கேவலமா பேசுனீங்கல்ல. அந்த 3000 கூட இல்லாம ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறத மறந்துடாதீங்க.
நான் எதையும் மறக்கலடா, நீ தான் பழச மறந்துட்டு பேசிட்டு இருக்க. நீ சம்பாதிச்சு குடுக்கலனா கூட நான் இவ்வளவு பேசியிருக்க மாட்டேன். நீ சம்பாதிக்கிறங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் உனக்கு அடி பண்ணியணும்னு நீ எதிர்பார்க்கறல, அது ஒரு நாளும் நடக்காது. நீ தனியா தானே போகணும்னு நினைக்கிற, போ. உன்னை யாரும் இங்க தடுக்க மாட்டாங்க. என்ன கயல், தனியா போய் குடும்பம் நடத்த முடியாம திணறும் போதுதான் உனக்கு இந்த குடும்பத்தோட அருமை என்னன்னு புரியும். மா ஏமா இப்படி சொல்ல சொல்ல கேட்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. டேய் போதும்க்கா, இதுக்கு மேல என்னால எதையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லங்கிற மாதிரி ஆயிடும். வா ஷாலினி போலாம். சரி, வான்னு சொல்றேன். சொன்னா கேளு. அன்பு, போகாத அன்பு. அன்பு ப்ளீஸ் போகாத. அன்பு போகாத. வான்னு சொன்னேன். அன்பு சொன்னா கேளு அன்பு. அன்பு ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. கேளு. சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அக்கா, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தேன்னா எனக்கு சுத்தமா மரியாதை இருக்காது. வெளில என்ன அத்தனை பேர் அப்படி மதிக்கிறாங்க. நான் வந்தா எந்திரிச்சு நின்னு சல்யூட் அடிக்கிறாங்க. எங்க என்னடான்னா ஒரு ஆள் கூட என்ன மதிக்க மாட்டாங்க. ஆளுக்கு என்ன மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு தான் அசிங்கம். நான் போறேன். பாரு, இனிமே யாரும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றத கேளு. உள்ள வாடா ப்ளீஸ் அன்பு. கயல், நீ எதுக்கு அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? விடு, அவன் போறதா இருந்தா போட்டும். அவனுக்கு குடும்பத்தை விட பணம் தான் முக்கியமா போச்சு. எத்தனை நாள் இந்த பணத்தையும் வேலையும் வச்சு இவன் வாழ்ந்துறான்னு நானும் பாக்குறேன். மா நீ சும்மா இருமா. பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். அப்படியெல்லாம் இல்லடா. நீங்க இருன்னு சொல்லும்போது இவ்ளோ பேசுறாங்கன்னா உங்க பேச்சு கேட்டு நான் இங்க இருந்தேன்னா எவ்வளவு பேசுவாங்க? டேய் அன்பு அப்படி இல்லடா. ஒவ்வொரு நாளும் இவங்க கிட்ட அவமானப்பட்டுட்டு என்னால இருக்க முடியாது. எனக்கு அந்த அவசியமும் இல்ல. அக்கா என்ன விடுங்க, நான் கிளம்புறேன்க்கா. கிளம்புன்னு சொல்றேன்ல. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு போகாதடா. போகாத. எந்திரிக்கா. போகாத அன்பு. அன்பு நான் சொல்றத கேளு அன்பு. விடுக்கா, ப்ளீஸ் அன்பு எந்திரிக்கா. நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகாத. ப்ளீஸ் சின்ன பையன் கால பண்ணிட்டு இருக்கேன். அன்பு கேளுங்க. கயல், ப்ளீஸ் அன்பு. கயல், அப்பா எந்திரின்னு சொன்னேன். அன்பு ப்ளீஸ் போகாத அன்பு. போகாதடா. நீ எந்திரிக்கா. இவெல்லாம் ஒரு ஆளு சொல்லி இவன் கால்ல விழுந்துகிட்டு இருக்கா. எழுந்திரு. அன்பு நீ போகாதன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் போகாத. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்கே இருடா. இருமா. யார் கால்ல போய் யார் விழுறது? முதல்ல எழுந்துரு. இத்தனை வருஷமா இந்த குடும்ப பாரத்தை நீ உன் தலையில சுமந்திருக்க. நீ ஏன் அவன் கால்ல போய் விழுற? முதல்ல எழுந்துருன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் எழுந்துரு. இந்த வீட்ல எப்ப பாரு ஏதாவது பிரச்சனையாவே இருக்கு. எந்திரிக்கா, நீ எல்லாரும் பாக்குறாங்க. நீ எழுதுங்க. நீ எந்திரிக்கா. போகாத அன்பு.